இந்த தையலுக்கான சந்தேகம் அப்படிங்கிறது, நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நமக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிஸ்டேக்ஸு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால அதை ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணவே முடியாத மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு 5 சீக்ரெட் டிப்ஸு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பிகினராக இருக்கிறவங்களுக்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக ஆனவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள். நானும் வீடியோ போடும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் மோட்டிவேட் பண்ணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதை பற்றியாவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ்லேயே சொல்லலாம், இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது. இப்போ நான் போட்டுட்ருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் சைஸ் ப்ளவுஸ் தான். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 36 சைஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் 36 சைஸு. மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கை நீளம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே கொடுக்கல. சைஸ் வந்து 36ன்னு மட்டும்தான் சொன்னாங்க. இப்போ ரெடிமேட் ப்ளவுஸில் நமக்கு என்ன அளவுகள் வருமோ 36 சைஸில் அந்த அளவுகள் எல்லாமே வச்சு தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ளவுஸோட உயரம் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ளவுஸ்க்கு 14 இன்ச்சு உயரம் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கை சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு இதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும் அவங்கவுங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி. மற்றபடி டாட்ஸ் பிடிக்கிறது இது போல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரே அளவில் தான் வந்து வரும். நான் இதில் ஒவ்வொரு அளவையும் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை இன்ச் வந்து கையோட நீளம் கொடுத்துருக்கேன், சுற்றளவு கொடுத்துருக்கேன், ஸ்டிச்சிங்காக எவ்வளோ விட்டுருக்குது, கீழே மடித்து தைக்க எவ்வளோ விட்டுருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நான் மெஷர்மெண்ட் பண்ணி தான் வந்து இதை கொரியர் போட்டு விடுறேன். உங்களுக்கே யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சரி வாங்க அந்த 5 விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தரலாம். ஸ்டிச்சிங்கை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ரகசியம் வந்து இதுதான். நம்மளோட பெரிய சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அளவு எடுக்கிற பார்த்தீங்களா, அந்த அளவு ஃபஸ்ட்டு சரியாக இருக்குது அப்படின்னாவே நம்ம பாதி சக்ஸஸ் ஆன மாதிரி தான். ஏன்னா நம்ம நிறைய பேத்துக்கு சரியாக அளவு எடுக்க தெரிய மாட்டேங்குது. ஒரு அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இல்லது நீங்கள் வந்து ஒரு பாடி மெஷர்மெண்ட்டாக எடுத்தாலும் சரி, அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அளவு சரியாக இல்லை, நம்ம அளவு சரியாக எடுக்கலை அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டால் கூட நமக்கு கட்டிங் போடுறதுக்கு நம்ம வந்து தயங்கிட்டே தான் இருப்போம். அதனால பார்த்திங்க அப்படின்னா அளவு எடுக்கும்போது சரியான அளவை எடுக்கணும். நம்ம இப்போ பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது டேப்பை ரொம்ப டைட்டாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் வைக்கக்கூடாது, சரியான அளவில் வந்து வச்சுக்கணும். அதே போல் அவங்க ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை நம்ம எப்போவுமே வந்து கணக்கு பண்ணவே கூடாது. நம்ம வெறும் பாடி மெஷர்மெண்ட்டை மட்டும்தான் வந்து கணக்கு பண்ணணும். ஷோல்டரோட அளவு நமக்கு ப்ளவுஸுக்கு தேவை கிடையாது. நம்ம வந்து போட் நெக் மாதிரி வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஷோல்டர் அளவு தேவைப்படும். அதனால் நீங்கள் ஷோல்டர் அளவுமே எதுக்குமே வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு அதுவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாவது வந்து செக் பண்ணணும் அப்படின்னா கூட ஷோல்டரோட அளவும் நமக்கு வந்து சரியாக இருக்கும். அதே போல் ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவுகள் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த அளவுகளை சரியாக எடுத்து நம்மளால் சரியான அளவில் ப்ளவுஸு கட் பண்ண முடியும். இதுதான் வந்து பிகினர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டஃப்பு. ஆனால் நான் அளவு சரியாக எடுக்காமல் விடுறதுனால அவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல பெரிய சந்தேகம் வந்து இருக்குது. அதனால் இதை மட்டும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸோட 2வது டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸோட அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ளவுஸோட அளவில் நல்லா தெளிவாக வந்து கற்றுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டோட அளவுகளை நீங்கள் நல்லா தெளிவாக வந்து கற்றுக்கோங்க. ரெண்டையுமே வந்து எப்பயுமே இது வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டையுமே நம்ம போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது. மெஷர்மெண்ட் எடுக்கிற ப்ளவுஸும் நமக்கு சரியாக தான் இருக்கும், அளவு ப்ளவுஸை வச்சு தைக்கிறதும் சரியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ரெண்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தடுமே வந்து வேறு தான். நம்ம ஒரு சில அளவுகளை மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் இது அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற அளவே சேம் நம்ம வந்து வச்சிடலாம்.
அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 36 சைஸு அப்படின்னா இப்போ இந்த 36 சைஸ் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே இந்த 36 சைஸ் வந்து பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருந்தாது. அதாவது ஒரு காமனான விஷயங்கள் எல்லாமே பொருந்தும். இதோட ஹைட்டு நம்ம வந்து வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாடி சுற்றளவு சரியாக வரும். கீழே இடுப்பு சுற்றளவு பொருந்தாது. அது ஒவ்வொருத்தவங்களோட பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆம்கோல் சுற்றளவு எல்லாத்துக்கும் ஒன்று போல் வராது. கை சுற்றளவும் எல்லாத்துக்கும் ஒன்று போல் வராது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே நமக்கு வந்து அந்த அப்பர் செஸ்ட்டு, லோயர் செஸ்ட்டு, மிடில் செஸ்ட்டு இதோட மாற்றமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட் ஓகே, ஆனால் கீழே லோயர் செஸ்ட்டுக்கிட்ட சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். மிடில் செஸ்ட்டுக்கிட்டையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே போல் தான் இந்த டாட்ஸ் மார்க் பண்ணுறதும் ஒவ்வொரு அளவுகளுக்கும் ஒவ்வொரு அளவில் நம்ம டாட்ஸ் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கறதுல இவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய போட்டு குழப்பிக்காமல் ஒரு கிளியராக நீங்கள் வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் தைக்க என்னென்ன அளவுகள் வேணும், அந்த அளவுகள் எல்லாம் சரியாக இருக்கா, அந்த அளவை வச்சு எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ணுறது, ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிற இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் நிறைய பேர் ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னாவே பயப்படுறாங்க, பதடுறாங்க. ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியலை. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலை மாதிரி தான். நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அதை வாங்கி அவங்க போடுறப்ப அவங்க வந்து அது நல்லா இருக்குன்னு நமக்கு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதுக்கு ஈடை இணை வந்து எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னதான் மிஸ்டேக் வந்தாலும் இந்த வேலையை விட்டு போகாமல் இது செஞ்சிட்ருக்காங்க பார்த்திங்களா, அது வந்து என்ன ரீசன்னா இந்த வேலையை பிடிச்சதால மட்டும்தான். அதுக்காக தான் இந்த அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் பயப்படாமல் நீங்கள் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களோட லைஃப்பில் நீங்கள் வெற்றியை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. 3வது விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பிகினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுமே கூட சொல்லலாம். கொஞ்சம் அவசரப்படுறது தயவு செஞ்சு இந்த அவசரம் மட்டும் வச்சுக்காதீங்க. ஒரு சாரீ அப்படின்னா ஒரு சாரியை ஃபுல்லாக வந்து விரித்து பாருங்கள். விரித்து பார்த்துட்டு அதில் ப்ளவுஸ் எது முந்தி எது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இது போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்தி சைடு ப்ளவுஸ் வர்றப்ப நம்ம வந்து தெரியாமல் முந்தியை கட் பண்ணி விட்டுருப்போம். இது மாதிரி யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சரியாக பார்க்காம சாரியை ஃபுல்லாக பிரிக்காமல் ப்ளவுஸுக்கு பதிலாக முந்தியை வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இது என்னோடய மிஸ்டேக் தான், ஆனால் நான் பிகினராக இருந்தப்போ பண்ணினது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த சாரியாக இருந்தாலும் சரி சாரியை முழுக்க பிரித்து, அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது என்னோடய ப்ளவுஸில் தான் நான் பண்ணினது, அதனால் அட்டாச் பண்ணி நான் திருப்பி பண்ணிக்கிட்டேன். இதுவே ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது போல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போ என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள். அதனால் எப்பயுமே கொஞ்சம் பொறுமையாக ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதே போல் கஸ்டமர் கொடுக்குற துணியில் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அது அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து நான் கொடுக்கும்போது சாரீ நல்லா தான் இருந்தது, இப்போ டேமேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சொல்லுவாங்க. அதனால் நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து கஸ்டமர்கிட்ட நான் சொல்லிடுறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டிங் பண்ணி போடுறோம் பார்த்திங்களா, அந்த ஃபோல்டிங் பண்ணி போடுறப்ப கரெக்டாக ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு இருக்கா, பிரிக்கிற சைடு ஆப்போசிட்டில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும். அதுவுமே எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. நான் அவசரத்தில் ஃபோல்டிங்கை மாற்றி போட்டு கட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் பார்ட்டு சென்ட்ரு வந்து ஃபோல்டிங் இல்லை பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது 2 பக்கம் அப்படியே ஓப்பனில் வந்து வந்திருக்கு அப்படின்னு. என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமேல கொஞ்சம் பொறுமையாக எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அளவு சரியாக வைக்காமல் எக்ஸ்ட்ரா அளவெல்லாம் கொடுக்காம கட் பண்ணுறது. இந்த மிஸ்டேக்கும் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக ஸ்டிச்சிங்க்கான அளவை கொடுத்தே ஆகணும். ஸ்டிச்சிங்க்கான அளவு கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய மிஸ்டேக் ஆயிரும்.
இப்போ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் நம்ம பிகினராக இருக்கும்போது ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் அவசரம் மட்டும் படக்கூடாது. அந்த பொறுமையாக கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. 4வது ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அது கஸ்டமருக்கு ஒரு நீட்டாக நம்ம வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்கள் மனசில் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து ஏதோ கடமைக்கு தைச்சோம் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஒரு தொழிலுமே வந்து பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற தொழிலை கொஞ்சம் லவ்வோடு பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களால் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுங்க கஸ்டமருக்கு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாகிட்டே வருவாங்க. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு தொழிலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த தொழிலில் வந்து நம்மளால் மேலும் மேலும் முன்னுக்கு வர முடியாது. இப்போ ஒரு கஸ்டமர் தானே அப்படின்னு தயவு செஞ்சு எந்த ஒரு கஸ்டமரையுமே நினைக்காதீங்க. ஒரு கஸ்டமர் தான் நமக்கு 10 கஸ்டமரும் ஆவாங்க, 100 கஸ்டமரும் ஆவாங்க. அதிகமாக நம்ம தொழிலை எந்த மாதிரி ரீச் ஆகணும் பார்த்திங்க அப்படின்னா, கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போதோ அல்லது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அப்படி தான் வந்து நம்ம வந்து நிறைய கஸ்டமர்ஸை பிடிக்க முடியும். நம்ம என்ன தான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் போட்டாலும் ஆடு மேலே ஆடு கொடுத்தாலும் நம்ம எப்படி சொல்கிறதுனா ஒருத்தவங்க சொல்லி இன்னொருத்தவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இருக்கிற வேல்யூ வந்து வேறு எதுக்குமே கிடையாது. ஏன்னா யாருமே அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு டைலரையுமே நம்பி சொல்லவே மாட்டாங்க. ஆனால் கரெக்டாக இருந்தது அப்படின்னா சொல்லுவாங்க. அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட தொழிலை டெவலப் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒர்க்கை வந்து பண்ணி கொடுங்க. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பணிவோடு வந்து பேசணும். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி இல்லை எதுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கஸ்டமர் திரும்பவும் வந்து வரமாட்டாங்க. இன்றைக்கி தடுக்கி விழுந்த 1000 டைலர் கடை இருக்குது. இந்த 1000 டைலர் கடையிலையும் நம்ம நிலச்சி நிற்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான வேலையை கண்டிப்பாக வந்து பண்ணி தான் வந்து ஆகணும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இது எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ண பாருங்கள். 5வது ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமரை ரிப்பீட்டடாக வந்து திரும்ப திரும்ப வர வைக்கிறது தான். நம்ம என்ன தான் வந்து அழகாக அவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாலும் இல்லை ரேட்டே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு ஃபிட்டிங் மட்டும் சரியாக வரல அப்படின்னா அவங்க திரும்ப நம்மக்கிட்ட வந்து வரவே மாட்டாங்க. ஃபிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கம்மி ப்ரைஸ்க்கு தைச்சி கொடுத்தாலும் சரி இல்லை ரொம்ப அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃபிட்டிங் இல்லை அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு வந்து வரவே மாட்டாங்க. அதனால் ஃபிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ளவுஸை அழகாக தைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ளவுஸை ஸ்பீடாக தைக்கிறீங்க அப்படிங்கிறதும் வந்து யாரும் பார்க்க போகிறதில்ல. ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா, நீட்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அதே போல் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஒரு 5-10 அப்படிங்கிறது கொஞ்சம் சேர்த்தி கூட கொடுத்துருவாங்க. ஆனால் ப்ளவுஸ் மட்டும் நீட்டாக இருக்கணும், ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண இந்த 5 விஷயத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வேலையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களால் தரமாக உங்களோட வேலையை வந்து செஞ்சு கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தையல் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னையும் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மக்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னையும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிள் மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி வீக் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து கற்றுக்கலாம். ப்ளவுஸ் மட்டும்தான் கிடையாது, சுடிதாரு, மேக்ஸி, டிசைன் ப்ளவுஸு எல்லாமே வந்து கற்றுக்கலாம். பாவாடை சட்டை இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.